இந்தியாவின் விண்வெளிப் பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்படவிருக்கிறது. இந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க தருணத்தின் மையத்தில் சுபன்ஷு சுக்லா என்ற பெயர் ஒளிர்கிறது. அவரது பயணம் வெறும் ஒரு தனிநபரின் சாதனை மட்டுமல்ல, அது விடாமுயற்சி, தேசபக்தி மற்றும் கனவுகளைத் துரத்தும் ஒவ்வொரு இந்திய இளைஞனுக்கும் ஒரு கலங்கரை விளக்கம். அவரது கதை தேசிய பாதுகாப்பு அகாடமியில் தொடங்கி இந்திய அறிவியல் கழகம் வழியாக சர்வதேச விண்வெளி நிலையம் வரை நீள்கிறது. இது ஒரு சாதாரண மனிதன் அசாதாரண உயரங்களை எட்டிய கதை. சுபன்ஷு சுக்லா 1985ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பிறந்தார். 3 உடன்பிறப்புகளில் இளையவரான இவர் தனது குடும்பத்தில் ஆயுதப் படைகளில் இணைந்த முதல் நபர் என்ற பெருமையை பெற்றார். இது அவரது பயணத்தின் முதல் குறிப்பிடத்தக்க படி. லக்னோவில் உள்ள சிட்டி மாண்டிசோரி பள்ளி அலிகஞ்ச் வளாகத்தில் தனது பள்ளிப் படிப்பை மேற்கொண்டார். பள்ளி நாட்களில் அவர் ரகசியமாக தேசிய பாதுகாப்பு அகாடமி நுழைவுத் தேர்வுக்கு தயாராகி வந்தார். அவரது இந்த ரகசிய முயற்சி அவரது உறுதியையும் இலக்கை நோக்கிய கவனத்தையும் காட்டுகிறது. அவரது கடின உழைப்புக்கு பலன் கிடைத்தது. அவர் தேசிய பாதுகாப்பு அகாடமி நுழைவுத் தேர்வில் வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்றார். இது அவரது கனவுகளின் முதல் படியாக அமைந்தது. UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு சுபன்ஷு சுக்லா தேசிய பாதுகாப்பு அகாடமியில் இணைந்தார். இது அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. இங்குதான் அவரது இராணுவ பயணத்திற்கான அடித்தளம் இடப்பட்டது. 2005ஆம் ஆண்டில் அவர் கணினி அறிவியலில் இளங்கலை பட்டம் பெற்று அகாடமியில் இருந்து வெளியேறினார். இந்த கல்வி இந்திய விமானப்படையில் அவரது எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்தது. 2006ஆம் ஆண்டு ஜூன் 17ஆம் தேதி சுக்லா இந்திய விமானப்படையில் போர் விமானியாக நியமிக்கப்பட்டார். இது அவரது நீண்ட மற்றும் இலக்கு சார்ந்த இராணுவ விமானப் பயணத்தின் தொடக்கத்தை குறித்தது. விமானப்படையில் அவர் குஞ்சன் என்ற புனைப்பெயரில் அறியப்பட்டார். ஒரு சிவில் பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் பாதுகாப்பு படைகளில் தனது முத்திரையை பதிக்க அவர் உறுதியாக இருந்தார். அவரது அர்ப்பணிப்பு சக வீரர்களிடையே அவருக்கு இந்த புனைப்பெயரை பெற்றுத் தந்தது. தனது தொழில்நுட்ப அறிவை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் சுபன்ஷு சுக்லா பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தில் IISc விண்வெளி பொறியியலில் M.Tech பட்டம் பெற்றார். இந்தியாவின் தலைசிறந்த ஆராய்ச்சி நிறுவனங்களில் ஒன்றான IISc-இல் அவர் பெற்ற கல்வி அவரது திறமைகளை மேலும் கூர்மைப்படுத்தியது. இந்த உயர் கல்வி அவரது விமான பயண அனுபவத்துடன் இணைந்து அவரை ஒரு முழுமையான நிபுணராக மாற்றியது. இது அவரது எதிர்கால விண்வெளி பயணத்திற்கு ஒரு முக்கிய படியாக அமைந்தது. சுபன்ஷு சுக்லா 2000 மணி நேரத்திற்கும் மேலான விமான அனுபவத்தை கொண்டவர். அவர் Su-30M, KI, MiG-21, MiG-29, ஜாகுவார் மற்றும் ஹாக் போன்ற பல்வேறு போர் விமானங்களை இயக்கியுள்ளார். அவரது இந்த விரிவான அனுபவம் அவரது திறமைக்குச் சான்றாகும். அவர் ஒரு சோதனை விமானியாகவும் போர் விமானத் தலைவராகவும் பணியாற்றினார். இந்த அனுபவங்கள் அவரது தலைமைத்துவ பண்புகளையும் சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் திறனையும் வளர்த்தன. 2019ஆம் ஆண்டில் இந்தியாவின் ககன்யான் திட்டத்திற்காக சுபன்ஷு சுக்லா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது அவரது வாழ்க்கையின் மிக முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது. ஒரு போர் விமானி விண்வெளி வீரராக மாறும் கனவு நனவானது. அவர் ரஷ்யாவில் உள்ள யூரி ககாரின் மையத்தில் பயிற்சி பெற்றார். பின்னர் 2021ஆம் ஆண்டு வரை பெங்களூரில் தனது பயிற்சியை தொடர்ந்தார். இந்த கடுமையான பயிற்சி அவரை விண்வெளி பயணத்திற்கு தயார்படுத்தியது. 2025ஆம் ஆண்டில் சுபன்ஷு சுக்லா ஆக்ஷன் 4 திட்டத்தின் ஒரு பகுதியாக 16 நாட்களுக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணிக்க உள்ளார். இந்த மிஷன் இந்தியாவின் 2030ஆம் ஆண்டுக்குள் ஒரு இந்தியரை நிலவுக்கு அனுப்பும் பரந்த இலக்கின் ஒரு பகுதியாகும். இந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க பயணம்
இந்தியாவின் விண்வெளி திறன்களுக்கு ஒரு சான்றாக அமையும். சுபன்ஷு சுக்லா இந்த பயணத்தின் மூலம் இந்திய விண்வெளி வரலாற்றில் தனது பெயரை பொறிக்க உள்ளார். சுபன்ஷு சுக்லாவின் பயணம் ஒரு கனவை நோக்கி விடாமுயற்சியுடன் உழைத்தால் எந்த உயரத்தையும் எட்ட முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவரது கதை இளைஞர்களுக்கு, குறிப்பாக விமானிகள் மற்றும் விண்வெளி ஆர்வலர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை அளிக்கிறது. தேசபக்தி, அர்ப்பணிப்பு மற்றும் அறிவைத் தேடும் ஆர்வம் ஆகியவை ஒருவரை எவ்வளவு தூரம் அழைத்துச் செல்லும் என்பதற்கு அவர் ஒரு வாழும் உதாரணம். சுபன்ஷு சுக்லாவின் பயணம் இந்தியாவின் எதிர்கால விண்வெளிப் பயணங்களுக்கு ஒரு புதிய பாதையை வகுக்கிறது.